அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சுத்திரம், ஏஜேஎஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க, ஜாதக பலன் பார்க்க 64 விதிகள். இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா வயசு 40 ஆகுது. கல்யாணம் இன்னும் ஆகலை. ஏன் கல்யாணம் ஆகலை, எதனால கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறத பற்றி இந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாததுக்கான காரணத்தை மிக 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 எளிமையாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக அப்பா ஜோதிட சூத்திரத்தில் ஜென்ம நட்சத்திர அதிபதியை பராசர முறையில் என்ன சொல்லுவாங்க, லக்னாதிபதியை அப்படின்னு சொல்லுவாங்க. நாடி ஜோதிடத்தில் சொல்லுவாங்க குருவை பார், ஆண் ஜாதகமாக இருந்தால் குருவை பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பராசர முறையாக இருந்தால் லக்னாதிபதியை பார் என்று சொல்வார்கள். அதே சமயத்தில் அப்பா ஜோதிட சூத்திரம் அப்படின்னா ஜென்ம நட்சத்திர அதிபதியை பார் அப்படின்னு சொல்றோம். எல்லாமே அந்த ஜாதகத்தினுடைய முக்கியத்துவத்தை மேலும் மெருகூட்டி அதனுடைய தத்துவத்தை உணர்த்துவது அப்படின்னு வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர், ஜென்ம நட்சத்திர அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரே சந்திரன் தான். சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா மகர ராசியில தன்னுடைய சுயசாரத்துல உட்கார்ந்துருக்கார். சந்திர திசையில பிறந்தப்ப 5 வருஷம், அதுக்கு பிற்பாடு செவ்வாய் திசை, அப்புறம் ராகு திசை. 30 வருஷத்தோட ராகு திசை முடிஞ்சிருச்சு. ராகு திசை முடிஞ்சு 31வது வயசுல குரு திசையானது தொடங்குகிறது. உடைய லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு விருச்சிக லக்னம் அப்படின்னு வருது. இப்ப விருச்சிக லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி யாருன்னா குரு, குடும்பஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் குரு. அதே சமயத்துல 5ஆம் பாவாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படின்னா அவரும் குரு தான். புத்திரகாரகன் அப்படின்னா அவர் கூட குரு தான். அதே சமயத்துல ஜாதகன் என்று சொன்னாலும் குருதான். அப்பா ஜோதிட சூத்திரத்தின் அடிப்படையிலே ஜென்ம நட்சத்திர அதிபதி ஜாதகன் ஆகிறார், சந்திரனே ஜாதகன் ஆகிறார். முன் ஜென்ம வினையை இந்த ஜென்மத்தில் அவர் தன்னுடைய முதல் தசாநாதன் மூலமாக இந்த உலகில் நுழைகிறார் அப்படின்னு. ஒரு வீட்டுக்குள்ள போதணும் அப்படின்னாக்கா முதல் தலைவாசல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அதுக்குள்ளதான் போயாகணும். அது போல முன்ஜென்ம பிறவியினுடைய நன்மை தீமை போன்ற எல்லா கர்மங்களையும் இந்த ஜென்மத்திலே முதல் நுழைவாயிலாக நுழையக்கூடிய தசாநாதன் எவனோ அவனே ஜென்ம நட்சத்திர அதிபதி, அவனே முன்ஜென்ம வினையை தன்வசம் கொண்டு வந்தவன் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த சந்திரன் பாத்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திர அதிபதி சுயசார் பெற்று நிற்கிறார். ஆனா தசாநாதன் ஆகிய குரு பார்த்தீங்கன்னா நீச்சம் பெற்றவர். குரு பகவான் பார்த்தீங்கன்னா நீச்ச ராசியிலே இருக்கிறார், நீச்சமாக இருக்கிறார். ஆனா வக்ரமா இருக்காரு அப்படிங்கிறதும் அதுக்குள்ள இருக்கு. ஆனால் வக்ரம் பெற்ற காரணத்தினால் அந்த தசாநாதனானவன் தசையை முடிக்கும் பொழுது இந்த பிணியில் இருந்து அவன் விடுதலை அடைவான் அப்படிங்கிறது அது சொல்லுது. அதாவது ஜென்ம நட்சத்திர அதிபதியாகிய சந்திரன் தான் மனோகாரகன். ஒருவருடைய ஜாதகத்தில சந்திரன் என்ற கிரகம் அவருடைய மனதை குறிக்கக்கூடிய கிரகம். மனோகாரகன் என்பவன் யாருடன் சேர்ந்தான்? இப்ப தசாநாதன் 16 ஆண்டுகளுக்கு திசை நடத்தக்கூடிய தசாநாதனாகிய குரு பகவான் லக்னத்திற்கு 2ஆம் பாவ அதிபதி, வாக்குஸ்தானாதிபதி மற்றும் குடும்பஸ்தானாதிபதி ஆகிய குரு நீச்சம் பெற்று 3ஆம் இடத்திலே நின்றார். அவர் சந்திரனுடன் கூடி சந்திரன் சாரமும் ஏறினார். சந்திரனோ திருவோணம் 2, குருவும் திருவோணம் 2, 2 பேரும் ஒரே நட்சத்திரத்துல ஒரே பாதத்துல இருக்கிறதுனால குரு பகவான் தனது நீச்ச பலனை சந்திரனுக்கு கொடுத்து விட்டார். ஏன்னா சந்திரன் சாரத்துல தான் நிற்கிறாரு. எந்த ஒரு கிரகமும் தனது பலனை தான் நின்ற நட்சத்திராதிபதிக்கு அது கொடுக்கும். அதை கொடுத்தா அவன் வேற வழியே இல்லை. அதுதான் அப்போ ஜென்ம நட்சத்திராதிபதியாகிய சந்திரன் ஆகிய மனோகாரகன்
நீச்ச குருவுடன் சேர்ந்ததால் மனம் பாதிக்கப்பட்டு விட்டது. அப்ப மனசு பாதிச்சு இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? கல்யாணம் பண்ற அளவுக்கு அவன் தெளிவில்லாதவனாக இருக்கிறான். 30 வயசுக்கு முன்னாடியே கூட கல்யாணம் பண்ணியிருக்கலாம். அப்பையும் இந்த குருவும் இந்த சந்திரனும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுனால இந்த ராகு திசையில் குரு புத்தி அப்படின்னு வந்திருக்கு இல்லையா, அந்த காலத்துல கொஞ்சம் லேசா ஒரு தொந்தரவை கொடுத்துருக்கோம். அது மாதிரி ஒவ்வொரு திசையிலையுமே குரு புத்தி வரக்கூடிய காலகட்டத்திலே கொஞ்சம் லேசான அதிர்வுகளை கொடுத்திருக்கும். ஆனால் அந்த அதிர்வுகளில் இருந்தெல்லாம் அது முடிந்த பிறகு மீண்டும் வந்து விடுவார். ஆனா இப்ப அப்படி இல்லை, தசாநாதனாக வந்து விட்டான். நீண்ட நெடுங்காலம் அவனுடன் ஒட்டி உறவாடி கொண்டிருக்கக்கூடிய நிலையில இருக்கிறார். எனவே இந்த தசையானது, குரு தசையானது சந்திரனுடன் கூடி சந்திரன் சாரத்திலே ஏறி ஒரே பாதத்தில், இத்தனைக்கு நவாம்சத்துல பாத்தீங்கன்னா திருவோணம் 2 நவாம்சத்துல ரிஷபராசியில வரும். உச்சம் பெற்ற சனி அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனாலும் கூட ராசியிலே எந்த பலனை தீர்மானிக்கிறதோ அந்த பலனை நீங்க நவாம்சத்தில் கொண்டு போனாலும் சரி, நீ அந்த ஆண்டு இருக்கக்கூடிய இன்னும் எத்தனை அம்சங்களை கடந்து கொண்டு போனாலும் இந்த விதியை மாற்றுவதற்கு எவராலும் முடியாது. அங்கே உச்சமாகிறார் சந்திரன், நவாம்சத்திலே உச்சமாகிறார். அப்படியானால் அவருக்கு அந்த மயக்கம் தெரிந்து விட்டதா, பேதலிப்பு போய்விட்டதா? அப்படின்னா போகல. ஏன்னா இங்க கூட சேர்ந்துருக்குது, அங்கேயும் கூட சேர்ந்துக்கிட்டே தான் போகும். பாதிப்பு இங்கேயாகி போச்சு, புண்ணாகி போச்சு. புண்ணுக்கு மருந்து போடலாம், பிளாஸ்டரி போடலாம், முடிஞ்ச வரைக்கும் மூடி கூட வைக்கலாம். ஆனா புண்ணு இல்லைன்னு சொல்ல முடியாது. அது போல இது பாதிப்பு தான். எனவே மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் ஒரு ஜாதகத்தில் பாதிக்கப்படுவாரேயானால், அதுவும் தசாநாதனாக வந்து பாதிக்கப்படுவாரேயானால், அந்த தசை முழுவதும் அவருக்கு மிகுந்த ஒரு அதிர்வலைகளை தரும். அந்த அளவில் இது மனோபாதிப்பை கொடுத்துருச்சு அப்படின்னு பார்க்கிறோம். இந்த மனோபாதிப்பு இந்த குரு பகவான் நீச்சராசியிலே வக்ரம் பெற்று காணப்படுகிற காரணத்தினால் முதலில் நீச்ச பலனை கொடுத்து பிறகு உச்ச பலனை தருவார் என்ற விதியின் அடிப்படையிலே இந்த திசை முடியும் தருவாயில் கடைசி புத்தி நடக்கும் இல்லையா, அப்போ அந்த புத்தியில இது என்ன பண்ணும், அது உச்ச பலனை கொடுக்கணும். கிட்டத்தட்ட இதனுடைய 16 வருஷ காலம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, இந்த 16 வருஷ காலத்துல ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடிய 8 வருஷ காலம் இருக்குது, அது அதிக துயரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், அதிக மன பாதிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். 8 வருஷத்திற்கு பிறகு மறுபடியும் 8 வருஷம் இருக்கு இல்லையா, அந்த 8 வருஷத்துல சன்னமாக குறைந்து வரும். ஆக இந்த தசை முடியும் பொழுது அந்த நிவர்த்தி செய்துவிட்டு அவர் விலகி விடுவார். இதுதான் இருக்கு. அப்போ ஒரு நீச்சம் பெற்ற குரு வக்ரம் பெற்று காணப்படுவதால் அவர் முதலில் தீய பலனை கொடுத்து தசையை முடிக்கும் பொழுது உச்ச பலனாக முடிப்பார் என்பதை இதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.